ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னிலிருந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ஐபிஎல் அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிஎஸ்கே டீமோட கேப்டனா இருந்த எம்எஸ் தோனி கிட்டத்தட்ட 14 வருஷமா சிஎஸ்கே டீமுக்கு கேப்டனா இருந்திருக்காரு. இவரோட கேப்டன்ஷிப்ல சிஎஸ்கே 5 தடவை கப்பை வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 5 தடவை ரன்னர் அப் ஆகியிருக்காங்க. ஐபிஎல் வரலாற்றிலே இது வரைக்கும் எந்த டீமுமே பண்ணாத சாதனையை சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா தோனி தான். ஐபிஎல் தொடர்ல இது வரைக்கும் 14 சீசன்ல 12 தடவை சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போயிருக்குங்க. ஒரு கேப்டனா சிஎஸ்கே டீமுக்கு தோனி 141 மேட்சஸை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. கடந்த 2008 வருஷத்துல இருந்து 2023 வரைக்கும் சிஎஸ்கே டீமோட கேப்டனா எம்எஸ் தோனி, சுரேஷ் ரெய்னா, ஜடேஜா இவங்க 3 பேருமே இருந்திருக்காங்க. நம்ம தலையோட கேப்டன்ஷிப்ல 2008 இருந்து 2023 வரைக்கும் 235 போட்டியில விளையாடி 142 போட்டியில வின் பண்ணிருக்காங்க. 90 போட்டியில மேட்சை லாஸ் பண்ணிருக்காங்க. ஒரு போட்டி டைல முடிஞ்சிருக்கு. தோனியோட கேப்டன்ஷிப்ல அவரோட வின்னிங் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 60.42 இருக்கு. அடுத்ததா நம்ம குட்டி தலை சுரேஷ் ரெய்னா 2010 இருந்து 2019 வரைக்கும் மொத்தமா 6 போட்டிக்கு கேப்டன்ஷிப் பார்த்திருக்காரு. அதுல 2 போட்டியில வின் பண்ணிருக்காங்க, 3 போட்டியில தோத்துருக்காங்க. ஒரு போட்டி டைல முடிஞ்சிருக்கு. சுரேஷ் ரெய்னாவோட கேப்டன்ஷிப்ல அவரோட வின்னிங் பெர்சன்டேஜ் 33.33. இப்போ ருத்ராஜ் கைக்வாட்டை கேப்டன் ஆக்கினதுக்கு எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. சிஎஸ்கேவோட கேப்டன்ஷிப்பை எப்படி நீங்க ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு கொடுக்கலாம், ஏன் சீனியர் பிளேயர் ரவீந்திர ஜடேஜா இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே கடுப்பானாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜடேஜா பாத்தீங்கன்னா 2022ல 8 போட்டிக்கு கேப்டனா இருந்திருக்காரு. அதுல 2 போட்டியில வின் பண்ணி 6 போட்டியில தோல்வி பெற்றிருக்காரு. அவரோட வின்னிங் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 25ல இருக்கு. இதனாலதான் சிஎஸ்கே நிர்வாகம் பாத்தீங்கன்னா ஜடேஜா கிட்ட கொடுக்கறதுக்கு யோசிச்சிருக்காங்க. இப்ப கடைசியா ருத்ராஜ் கைக்வாட் தான் கேப்டன் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. தோனி எதனால இந்த வருஷம் கேப்டன்ஷிப் பார்க்கல அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது தோனியோட ஓய்வு தான் இதுக்கு காரணமா சொல்லப்படுது. தோனிக்கு கிட்டத்தட்ட 42 வயசு ஆயிடுச்சு. தோனி போன வருஷமே தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருவாருன்னு எல்லாருமே யோசிச்சாங்க. ஆனா அவர் அப்பவே அடுத்த சீசன்லயும் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா முழங்கால் வலியில ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்த தோனி போன சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆபரேஷன் பண்ணி ரெஸ்ட்ல இருந்தாரு. அதனால இந்த சீசன்ல அவரால் முழுசா விளையாட முடியுமா அப்படின்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. இதனாலதான் கேப்டன்ஷிப் பொறுப்புல இருந்து அவசரமா மாத்தி ருத்ராஜுக்கு கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனா ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை போட்டிருந்தாங்க. மும்பை ஃபேன்ஸ் அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களால ஏத்துக்கவே முடியல. மும்பை டீம்லயாச்சும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆனா சிஎஸ்கே டீம்ல நாளைக்கு மேட்சை வச்சுக்கிட்டு அதுக்கு முந்தின நாள் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஏத்துக்கவே முடியல. தோனியோட கேப்டன்ஷிப்லயும் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்லயும் மேட்ச் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறம் அது எதுவுமே நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா தாங்க இருக்கு. ரோஹித் சர்மா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தோனிக்கு ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரியான ஒரு போட்டோ போட்டிருக்காரு. அந்த போட்டோ இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. தோனியோட ரிட்டையர்மெண்ட் பத்தியும் சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்த இந்த முடிவை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.